ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரமா சக்சஸ்ஃபுல் ஆகணும், இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் எல்லாரோட பதிலு ஒண்ணுதான். ஸ்லோ இஸ் ஸ்மூத், ஸ்மூத் இஸ் ஃபாஸ்ட். நீங்க மெதுவா ஓடுனாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து போனீங்கன்னா சீக்கிரமா சக்சஸ் கிடைக்குமா? அதே போல அவங்க பொதுவா சொல்ற இன்னொரு விஷயம் காலையில சீக்கிரம் எழும்புறது. ஆனா டெஸ்லா, எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் இதோட சிஇஓவும் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனுமான எலன் மஸ்க் நைட் 3 மணிக்கு தான் தூங்குறாரு. 6ல இருந்து 6:30 மணிக்கு ஒரு தூங்கிட்டு காலையில 9 மணிக்கு தான் எழும்புவாராம். இதுக்கு ரீசன் என்னன்னா அதுதான் அவரோட ப்ரொடக்டிவான டைமா அவர் உணர்றாரு. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பாத்துருவோம். தருணுங்கிற ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே காலையில சீக்கிரம் எழும்புற பழக்க வச்சிருக்கான். அவனோட ஆனுவல் எக்ஸாம்ஸ்ல 98% மார்க்ஸ் வாங்குறான். அதே போல நிஷாந்துங்கிற இன்னொரு பையனும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனால நைட்டு 2 மணி வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அசால்ட்டா படிக்க முடியும். ஆனா காலையில 8 மணிக்கு முன்னாடி எழும்பவே முடியாது. இருந்தாலும் தருணுக்கு ஈக்குவலா மார்க்ஸ் வாங்குறான். ஆனா அவனோட அப்பா தருண் மாதிரி காலையில சீக்கிரமா எழும்பி படி, நைட்டு சீக்கிரமா தூங்குன்னு சொல்றாரு. அதை ஃபாலோ பண்ணவும் ட்ரை பண்றான். ஆனா அவனால அதை ஏத்துக்க முடியல. கிட்டத்தட்ட 2 மாசமா ட்ரை பண்றா, முடியல. நைட்டு சீக்கிரமா பெட்டுக்கு போறானே தவிர தூக்கம் வரல. மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பல விஷயங்களை திங்க் பண்ணுது. சோ தூங்க முடியல. காலையில 5 மணிக்கு எழும்பி படிக்க ட்ரை பண்றா, படிக்கவும் செய்றான். அதே நாள் நடந்த எக்ஸாம்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சது அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஆனா அன்னைக்கு காலையில படிச்ச விஷயங்களை அவனால ஞாபகப்படுத்த முடியல, மறக்கிறான். எக்ஸாம்ல மார்க்கும் கம்மி ஆகுது. 98 வாங்கிட்டு இருந்த பையன் இப்ப 80 வாங்குறதுக்கு கஷ்டப்படுறான். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வேக் அப் டைம் அதை மாத்திக்கிட்டே ஆகணும்னு அவசியம் இல்ல. அப்படி கம்பல் பண்ணி அதை மாத்திக்கிட்டா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒருவேளை உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஒர்க் ஆச்சுன்னா விடிய காலையில எழும்புறத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அத பத்தி நம்ம சேனல்லயே ஒரு டீடைல்டு வீடியோவா போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. கூடவே நம்மளோட ஸ்லீப்பிங் டைமை 7 மணிக்கூருக்கு மேல போக விடாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதரோட மூளை ஒரு ரிவர்ஸ் மெக்கானிசம் மாதிரி. ஒருத்தர் தூங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அவரோட பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேல டயர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரெயின் டயர்ட்னஸ் அவங்க எழும்புனதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும். சோ நீங்க எந்த 7 மணிக்கூர் தூங்குனா ஒரு நாள் ஃபுல்லாவே ப்ரொடக்டிவா இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் அதை சேஞ்ச் பண்ணாம அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது நம்ம காணக்கூடிய கனவுகள். நாம காண்ற பல கனவுகளுக்கு அர்த்தம் இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. அது வெறும் சப்கான்ஷியஸ் மைண்டோட கதறல்கள் தானு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க லைஃப பத்தி கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணணுங்கிறத உங்க கனவுகளே சொல்லும். சோ உங்க கனவுகள் சொல்ற முக்கியமான விஷயங்களை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அத கவனமா லிசன் பண்ணுங்க. 3வது, உங்களோட அடுத்த நாளுக்காக முந்தின நாளே தயாராகுங்க. நம்மள பல பேர் காலையில சீக்கிரம் எழும்புறதுக்காக 10 நிமிஷத்துக்கு ஒருக்கோ 10 அலாம் செட் பண்ணிட்டு அதுல கடைசி அலாம்க்கு எழும்புறது தான் வழக்கமா வச்சிருப்போம். ஆனா வெற்றியாளர்கள் காமனா சொல்ற ஒரு விஷயம், அவங்க ஒரு அலாம் செட் பண்ணிட்டு அதே அலாம்க்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எழும்புறாங்க. இத பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் முன்னாடி நாள் நைட்டே உங்க மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குறது மூலமா இதை ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். 4th, ஒரு 5 நிமிஷம் உங்களோட இலக்க இல்லனா உங்களோட ட்ரீம்ஸை யோசிச்சு பார்க்கணும். இப்படி யோசிச்சு பாக்குறது மூலமா இந்த லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்றதுக்கு இன்னைக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்க போகுது, என்னென்ன இருக்க போகுதுங்கிறத ஆட்டோமேட்டிக்கா பிளான் பண்ணுவீங்க. அடுத்ததா உங்களோட அந்த நாளுக்கான டார்கெட்டை எழுதி வைங்க. அதாவது இன்னைக்குள்ள என்ன செஞ்சு முடிக்கணும், எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கணும், அதனால உங்க லாங் டேர்ம் கோலுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மாதிரி எழுதி வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 6th, ப்ரொடக்டிவிட்டி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒர்க் பண்ணா ப்ரொடக்டிவா இருக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி அதுக்கும் ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் இருக்கு. சோ நீங்க யாரோ ஒருத்தர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணாம அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் மட்டும் ஆகிட்டு அதை உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. எது உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சு அதை நோக்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் அவுட்புட் 100% மறக்காதீங்க. அடுத்ததா குவிக் ஒர்க் அவுட்ஸ். ஒரு சிலருக்கு ஜிம்க்கு போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த நாளே ப்ராப்பரா தொடங்கும்னு சொல்றாங்க. ஆனா 20-30 நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் இல்லனா கார்டியோ இல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போதே உங்க பாடி மட்டும் இல்லாம உங்க பிரெயினும் ரிஃப்ரெஷ் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டி ஹார்மோன்ஸ் ஆன டோபமைனோட லெவலும் அதிகமாகுது. அடுத்ததா பேலன்ஸ்டு டயட். வேகமா ஓடிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில சாப்பிட கூட டைம் இல்லாம தான் நம்மள பல பேர் ஓடிட்டு இருக்கோம்.
கிடைச்ச டைம்ல சாப்பிட்டுட்டு உடம்புக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, என்ன தேவையில்லை அப்படின்னு எதுவுமே தெரியாம உங்க பாடி கொடுக்கற சிக்னல்ஸையும் புரிஞ்சுக்க டைம் கொடுக்காம அப்படி ஓடி ஓடி உழைச்சு கடைசியில எல்லா எனர்ஜியையும் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்பே ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி சிஸ்டம் தான். ஆனா எல்லாமே ஒரு லெவலுக்கு தான். நம்ம கிராண்டட் அதை எடுத்துக்க அதுவும் நம்மள கிராண்டட் எடுத்துக்க தொடங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம்? கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு உங்க உடம்புக்கு எது தேவையோ அதை அதிகமா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்ஸை கட் பண்ணிட்டு இனிப்பை கம்மி பண்ணிட்டு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. அதோட டிஃபரன்ஸ் 21 நாளே தெரியும்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல காலையில எழும்பினதுமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அது பாலைவனத்துல இருக்க உங்க உடம்புக்கு கிடைச்ச அமிர்தம் மாதிரி. 9th ஹேபிட் ஆஃப் புக் ரீடிங். நீங்க டிசிப்ளின் கத்துக்கணும்னா அதுக்கு ரைட்டான வழி புக் ரீடிங் தான்னு பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்றாங்க. அதே போல நம்ம படிக்கிற புக்ஸ் மோட்டிவேஷனல், செல்ஃப் லவ் இல்ல டிசிப்ளினை பழக்கிற புக்ஸா இருந்தா அது இன்னும் பல மடங்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். 10th பிராக்டிசிங் கிராட்டிடியூட் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். நீங்க குவிக் லேர்னரா இருக்கீங்க இல்ல ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிறப்பிலே கிடைச்ச கிஃப்ட். அது நீங்க உருவாக்குனது இல்ல. சோ அதுக்கு நீங்க நன்றியோடு இருக்கணும். இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இல்லாத சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம். அதுக்கு நீங்க டெய்லியுமே நன்றியோடு இருக்கணும். கூடவே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வைக்கணும். இது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகும். இதை டெய்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கவும் செய்யும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு பூமரா தெரியலாம். ஆனா மாடர்ன் டே மில்லினியர்ஸ் அவங்க வாயாலே சொல்ற உண்மைகள் தான் இதெல்லாம். எல்லாமே கிரிஞ்ச், பூமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த உலகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும்னா சக்சஸ்க்காக அந்த ரூட்டையும் சூஸ் பண்ணி தான் பார்ப்போமே. சோ இப்ப நான் சொன்ன மில்லினியர் மார்னிங் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட தனித்துவத்தையும் அதுல ஆட் பண்ணீங்கன்னா யாராலையும் தொட முடியாத, நீங்களே எதிர்பார்க்காத உயரங்களையும் ஈஸியா தொட முடியும். வாங்க சேர்ந்து முன்னேறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.